ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் இன் மகேஸ்வரி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே க்ளீனிங் வீடியோ தாங்க. எல்லோரும் ஒரு க்ளீனிங்கு மோட்டிவேஷனாக அப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு குட்டியாக லைக் பட்டனை அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரியா, இப்போ வீடியோக்குள்ளே போமா. மாடியில் தான் க்ளீன் பண்ண போகிறேன். மாடியில் எனக்கு வேலையே இருக்காது. அதனால் மேலே ரொம்ப வர வேண்டிய தேவையில்லை. அதனால் நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணாமே போட்டேன். இன்னும் நம்ம க்ளீன் பண்ணாமல் போட்டோன்னா அது அப்படியே கடந்துரும் அப்படின்ட்டு, எப்படினாலும் நம்ம தானே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். நான் கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் பாக்ஸ். அது வேணும்னு சொல்லி திருச்செந்தூர் கோயில் போகும்போது ஒருத்தருக்கு வாங்கினோம். அது கடைசியில் இப்போ சும்மா மாடியில் கீழே தான் கிடக்கு. அதான் அதை எடுத்து வச்சுட்டு கலர் பென்சில் எதுவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழ் பக்கம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ தூசி பாருங்கள். பக்கத்தில் கொஞ்சம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் முடியலை. அதனால் காற்றுல வீசுகிற தூசியே இவ்வளோ தூசி ஆகிடுது. சரி அப்படின்னு க்ளீன் பண்ணேன். இந்த இடம் என்ன பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எனக்கு பிடிச்ச செடிலாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது இது எலுமிச்சங்கன்று. இது நான் சாப்பிட்டு போட்ட பழம்தான். எப்படி பெரிய மரம் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் காயே காய்க்கலை. எப்படி காய்க்கும் என்னன்னு தெரியல. நான் உரமும் போடல. நான் அது என்னென்னா நகட்டிட்டு நம்ம அதில் பெருக்குவோம். ஏன்னா அது ஒரே தூசி இது மாதிரி இருக்குது. இது கடந்து அந்த இடம் கருப்பாயிரும், பாசி ஆயிரும். அதனால் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம மனசும் உடம்பு தாங்க காரணம். அந்த வேலையை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மனசும் உடம்பும் ஃப்ரீயாக இருந்தாவே ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணால் அது க்ளீனாக ஆயிரும். அதனால் நம்ம எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கோன்னா நம்ம நினச்சிடணும், அந்த இடத்த நம்ம இப்போ சீக்கிரம் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டார்கெட் வச்சு முடிச்சோம்னா நம்ம முடிச்சிடுவோம். இந்த இடையிலலாம் உள்ள தூசியெல்லாம் பெருக்கினா தான் அந்த இடத்துல இப்போ மழை தண்ணி எதுவும் பட்டால் பாசி பிடிக்காது. அதனால் அந்த இடவெளியில் உள்ள தூசியெல்லாம் பெருக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டு துளசி மரத்தில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணோம்ல, அந்த தொலிலாம் இருக்கிறத உள்ளே போடுவாங்க. அதாங்க நான் போடுற உரமே இந்த செடிக்கு. அந்த செடிகளுக்கெல்லாம் அதான் உரம். நான் தனியாக உரம்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் இவ்வளோ நாள் வரைக்கும். அதில் பாருங்கள், நம்ம போட்ட பழத்துலேயே இவ்வளோ தக்காளி செடி இருக்குது. சரி, இன்றைக்கி அந்த துளசி மரத்தை எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு தக்காளி செடி எல்லாம் வேறு தொட்டியில் நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தக்காளி செடியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வேறு தொட்டியில் வச்சா காய்க்கும். ஒரே துளசி மரத்தில் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எடுத்து இப்போ வேறு தொட்டியில் வைக்கேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டேன். இதில் ஒரு பிச்சு குச்சி ஒடிச்சு வச்சேங்க. அது நான் ஒழுங்காக தண்ணி ஊற்றதால் வாடி வீணாக போயிட்டு, சரி இந்த தொட்டியை க்ளீன் பண்ணிட்டு இதில் நம்ம தக்காளி செடி வைப்போன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தொட்டி என்ன பார்த்திங்கன்னா, மஞ்சள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வச்சது. அதுக்கு தடுக்கவே இல்லை. ஒன்றும் சரி மஞ்சளெல்லாம் நம்ம எடுத்துருவோம், அது வரவே மாட்டேங்குது. இந்த மஞ்சள் செடி தாங்க இப்படி குட்டி குட்டியாக சின்ன செடியாக இருக்குது. இப்போ மழைக்கு தான் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு வந்திருக்கு. அதனால் சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி ஒரு இடம் வைப்போம்னு பார்த்தா அது செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த மண் ரொம்ப கல் மாஞ்சி. சரி, மண்ணெல்லாம் எடுத்து பாதி கொஞ்சம் அந்த பையில் மண் வச்சுருக்கலாங்க. அது களிமண் மாதிரி இருக்குது. இந்த வீடு கட்டும் போது பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீடு கட்டும் போது கீழே உள்ள தோண்டின மண் அது களிமண் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக மணலாக இல்லை. அதனால் அதில் கொஞ்சம் இதில் பாதி அப்படின்னு சொல்லி பாதி களிமண் பாதி மணலாக போட்டு செடிக்கு நட்டு வச்சாச்சு. அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் வேற விட்டு நல்லா தடுக்கும். இல்லைன்னா அது சதன்னு சகதி மாதிரி இருக்குது, அந்த களிமண் மாதிரி. அப்படி ரொம்ப ஈரப்பதமாக இருந்தாலும் செடி வளராது. செடி அழுவி போன மாதிரி போயிடும். அதனால தான் பாதி மண் பாதி களிமண் மாதிரி போட்டு அந்த தொட்டியில் ரெண்டுலேயுமே, ஒரு தொட்டியில் செடி, அந்த பையில் இன்னொரு தக்காளி செடி தான், அதை தான் நட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோத்தையும் பெருக்கி க்ளீனாக அந்த குப்பையை பூரா அள்ளிவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோத்தையும் பெருக்கி தள்ளிகிட்டு இருந்தேன். அந்த எலுமிச்சங்கன்னையும் நவட்டி வச்சுட்டு இனிமேல் அந்த இடத்துல வேண்டாம், அது தண்ணி ஈரமாக கட்டுது. எங்களுக்கு பழைய காலத்து வீடுனோடனே கீழே செவுறு சும்மாவே மழை நேரத்தில் தனியாக சுட்டாக வடியும். அதனால் நம்ம இன்னும் இந்த எலுமிச்சங்கன்னை வச்சோம்னா அது கீழே ரொம்ப ஈரப்பதமாகி தண்ணி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி படாத இடத்துல காஞ்ச இடத்துல வச்சாச்சு. இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டோம்னா அந்த இடம் க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டாத பையில் அள்ளி வச்சுட்டு அந்த இடமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்குள்ள டார்கெட் முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடமே நீட்டாக க்ளீனாக ஆகிட்டு, அதனால் நம்மளுக்கு மனசுக்கும் திருப்தி ஆகிட்டு.
சரி இனிமேல் நம்ம கீழே போவோம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் பயத்திலே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன பாப்பா வந்து சேட்டை பண்ணிடுவாளோ, நம்மளை வேலை செய்ய விட மாட்டாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். நல்ல வேளை அவள் வந்து கீழே மேலே வரவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிவி பார்த்துக்கிட்டே இருந்து தூங்கியாச்சு போல், அதனால் வரலை. சரி கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவள் அப்போ தான் எந்திக்கா. சரி நல்லதாக போச்சு, நம்ம வேலையும் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு சரி இருக்கட்டும் நம்ம போய் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே தண்ணி தவையாயிடுச்சு. அதனால் தண்ணி தவிச்சிட்டுன்னு சொல்லி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ நம்ம வேலை பார்க்குறப்ப உடம்பு ஹைட்ரேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஹைட்ரேட் ஆயிரும். அதனால் நம்ம தண்ணி குடிக்கணும். தண்ணி அப்பப்போ குடிக்கிறதா நல்லது. ஆனால் நான் ஓயாமல் தண்ணியே குடிக்க மாட்டேன். எப்போமா தோன்றப்ப தான் குடிப்பேன். தண்ணி குடிக்காமையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு டீ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிருவோம். ஒரு வேலை செஞ்சிட்டாவே நம்மளுக்கு பிடிச்சது எதாவது செஞ்சால் நம்மளுக்கு ஒரு கிரெடிட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நான் டீ தான் குடிக்கணும். டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதே நான் டீ குடிச்சிட்டு வேலை பார்த்தா எனக்கு சரி வராதுங்க. இதே வேலையை முடிச்சுட்டு நான் டீ குடிக்கிறதுனால எனக்கு வேலையும் முடிஞ்சாச்சு, இனிமேல் பொறுமையாக டீ குடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால் சரின்னு டீ போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அத்தைக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும். அதனால் காஃபி போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா 2 பாத்திரம் வைக்கலாம். ஆனால் ஒரு பாத்திரத்தில் காஃபி, ஒரு பாத்திரத்தில் டீன்னு வைக்கலாம். அது பிறகு நம்ம தான் தேய்ச்சிட்ருக்கணும். அதுக்கு பேசாமல் ஒரே பாத்திரமாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல காஃபிக்கு முதல்ல பாலை எடுத்து அதில் காஃபி கலந்து கொடுத்துட்டு, 2வது அதிலே டீ தூள் போட்டு நம்ம எல்லோரும் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் மசாலா டீ தாங்க போடுவோம். அது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. ஹெல்த்தி டீயாக மாறிடும் நீங்கள் மசாலா டீ குடிச்சிங்கன்னா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் மசாலா டீ போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டீ போட்டு பார்த்துட்டு மசாலா டீ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் பாப்பாவுக்கும் எனக்கும் டீ ஆற்றிட்டு அவங்க 2 பேரும் குடிச்சிட்ருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் டீ ஆற்றி கொடுத்தாச்சு. அவள் டிவி பார்த்துக்கிட்டே குடிச்சிட்ருக்கா. சரி நம்ம நெக்ஸ்ட்டு டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் மாற்றிக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாள் கழித்து சரியான மழைங்க. செம்ம மழை பெஞ்சிச்சு. அது வந்து குளம்தான். சரி நம்ம மேலே மாடியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ரொம்ப மழை பெஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், க்ளீனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கடன்னு தண்ணி பெய்யுறது. இல்லைன்னா இப்போ அதிலே சதன்னு இருந்துட்டு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த செடி இதெல்லாம் கடந்தால் அதில் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது செவுரு வந்து வீணாக போயிடும். அதனால் இப்படி நம்ம தண்ணி ஓடுற அளவுக்கு வச்சிட்டோம்னா மழை நின்ற பிறகு அந்த இடமே காஞ்சி நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள். மாடி தோட்டம்லாம் வச்சுருந்தா இப்படி க்ளீனாக வச்சுக்கோங்க. மழை நேரத்துக்கு இலை உதிர்ந்தாலும் இலை அழுவுனாலும் எடுத்துருங்க. அப்போ தான் அந்த இடமே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவரை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு கை சிம்பிள் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருக்கெல்லாம் மாடி தோட்டம் பிடிக்கும் அப்படின்னும் ஹைஃபை பண்ணுங்கள். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.